இஷ்யூவே என்னன்னா அந்த இன்ஜுரி பிரச்சனை அதுதான் இருக்கு. நேதன் எலிஸ் இல்ல இப்ப யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிற பவுலர்ஸ் வச்சு போடணுமோ அப்படிங்கறதும் ஒன்று இருக்கு. ஏன்னா மேட் ஹென்ரி இருக்காரு, போட முடியல, 2 ஓவர் போட்டுருவாரு. என்ன விஷயம்னா அவரால் 16 மேட்சஸ் ஆட முடியுமா? அகைன் அந்த கப்பை டிஃபெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை வந்து அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்புறம் ஹேஷன்வுட் இல்லாத பெரிய ஒரு இழப்பு. இப்போ டீம் காம்பினேஷன் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு லைக் டு லைக் கூட சில பேர் அமையாது. பட் இருந்தாலும் ஹர்ஷித் ராணாவோட இம்பாக்ட் எனக்கு நியூ பாலையும் போடணும், செமி நியூ பாலையும் போடணும், டெத் ஓவர்லையும் போடணும், 140 கிளாக்ல பவுன்சர்ஸ் நெயில் பண்ணுவியா, ஸ்லோரன் போடுவியா, அது ஹர்ஷித் ராணா போடுவார். ஹர்ஷித் ராணா நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரியான ஒரு பவுலர் கேகேஆருக்கு கிடைப்பாரா அப்படின்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய மேட்சஸை வின் பண்ணணும். கேப்டன்ஸ் எப்படி இருக்க போகுது, இஷான் கிஷன் பண்ண போகிற 3 ஃபார்மேட் அங்கே ஜார்க்கண்ட் நல்லாவே விளையாடுறாரு, ஆடிடுவார். பட் பேட் கமிஷன் இம்பாக்ட் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்த இப்போ இஷான் கிஷனால் பண்ண முடியுமா, இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எனக்கு நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், முன்னாடி ஐபிஎல் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் தாண்டி இந்த டீமை கொஞ்சம் பாருங்கப்பா. ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 மார்ச் 2020 கிடையாது, எந்த வருஷம்னாலுமே மார்ச் ஏப்ரல் மேன் வந்துட்டாலே சம்மர் சீசன் எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அதே மாதிரி இன்னொரு சூடு பிடிக்க போகிற விஷயம் என்னன்னா ஐபிஎல். ஸோ இவ்வளோ நாள் ஒட்டுக்கா இருப்பாங்க இந்தியான்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாத்தையுமே அப்படியே ஒரு 9-10 டீமாக பிரித்து விட்டு சண்டை போட்டு திரிங்கின்ற மாதிரி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல்ன்றது இன்னும் பரபரப்பாக இருக்க போது நிறையா டீம்ஸ்குள்ளே நிறையா பிளேயர் ஸ்பிளிட் பண்ணி இங்கே இருந்தவங்க அங்கே இருந்தவங்கலாம் அப்படியே தனித்தனியாக மாறி போயிட்டு ஒரு பலம் வாய்ந்த டீமாக இருக்காங்க. இந்த ஐபிஎல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கிரிக்கானந்தா தான் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். அஜித் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம், பார்த்துட்டேன். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் உங்களோட வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே வருவேன். ஓகே, கிரிக்கெட் சார்ந்த ஒரு விஷயமும் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஐபிஎல் பற்றி முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2026 ஐபிஎல் எப்படி இருக்க போகுது, இந்த களம் அப்படின்றது இந்த டீமுக்குள்ளே எந்த டீம் பலம் வாய்ந்த டீமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக நம்மளுக்கு ஐபிஎல் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் இல்லை ஒரு 10 வருஷங்கிறது கரெக்ட். 2016 அப்புறம் இல்லை 17 அப்புறம் 8 டீமாக இருந்து அதுக்கப்புறம் 10 டீமாக மாறினது. இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் முன்னாடியே இந்த டீம் தான் பிளே ஆஃப்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டீம் பிளே ஆஃப் போயிடுவாங்க, இந்த டீம் மீதி 2 டீம் எந்த டீம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல் இன்னும் அப்படியே வளர்ந்து நம்மளை கடைசி மேட்ச் வரைக்கும் அந்த ஒரு டீம் எந்த டீம் பிளே ஆஃப்ஸுக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்மளை த்ரில்லர் சீட்டில் உட்கார வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்சஸ் வந்துச்சு. சூப்பர் ஓவர், டபுள் சூப்பர் ஓவர்லாம் போச்சு. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம இந்த 200-300 ரன் மட்டும் நம்ம இன்னும் ஐபிஎல்லில் பார்க்கல. மேபி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம், அதை நோக்கி தான் விக்கெட்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற சைதம் ஸ்டாக்லி ட்ராஃபி போட்டிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 200-300 நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சம்மரில் நடக்குது. அதாவது விக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மாதிரி ரெட் சாயில் மிக்ஸ்டு சாயில் விக்கெட் தான் கொடுக்குறாங்க. ட்ரையாக தான் இருக்குது, பொட்டி கிரவுண்டாக இருக்குது. ஏன் இந்த 200, ஏன் இந்த 300 இல்லை 200 வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 180 இருந்தது, அந்த 200 அடிச்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் 200 சேஸ் பண்ணி திருப்பி சூப்பர் ஓவர் போய் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வண்டியில் வரும்போது இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு வந்தேன். பட் நீங்களும் அதான் ஃபஸ்ட்டு கோயின்சிடெண்ட்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் அதான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. இந்த வருஷம் என்ன நோக்கி ஐபிஎல் இருக்க போகுதுன்னா என்னோட அபிப்பிராயம் மேபி அந்த 250 தாண்டி ஒரு 280 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் வைக்கிற ஐபிஎல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு நாக் அவுட்ஸ்லாம் நெருங்கும் போது அப்படி தான் பார்த்தேன். ஸோ இப்போ ஐபிஎல் திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அகைன் ரிப்பீட் அந்த 250, 270 சகஜமாக வரக்கூடிய ஒரு போட்டிகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ன டீமில் பேட்டிங் அப்படி தான் இருக்குது. பவுலிங் நிறைய டீமில் இல்லை. ஒரு 10 டீமில் ஒரு 4 டீமில் நீங்கள் அடுத்த டாபிக் நம்ம அதான் பேச போகிறோம். சில காரணங்களால் சில டீமில் பவுலிங் டீசெண்டாக இருக்குது. பட் அந்த டீசென்ட் பவுலிங் அட்டாக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மாதிரி ஹெவி பேட்டிங் அட்டாக்கோட வர டீம் ஒரு 7-8 பேர் அடிக்கிறவங்க தான் வச்சுருக்குறாங்க. லாஸ்ட் பின்ன வந்து பவர் பிளே அடிப்பாங்க, லாஸ்ட் 4 ஓவரில் அடிப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லாமல் ஓவர்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்டர்லேருந்து கடைசி இப்போ இம்பாக்ட்ஸ் ஆஃப் வேறு உங்களுக்கு வந்துருச்சுங்கிறதுனால எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால எல்லோரும் தைரியம் பேட்டை வர்றாங்கிறதுனால ஏன் ரிப்பீட் ஒரு பெரிய ரன்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஐபிஎல்லாக இருக்குமோ அப்படின்னு அது அமைச்சு கொடுக்குது. அது அமையுதோன்னு எனக்கு அதே மாதிரி இப்போ என்னன்னா பிப்ரவரி வரைக்குமே இது வந்து இந்தியன் பிரீமியர் லீக்காக இருந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம நியூஸ் படிக்க இது வந்து இந்தியன் பிரீமியர் லீக் கிடையாது, இது வந்து ஒரு இன்ஜூர் பிரீமியர் லீக். அதாவது
பவுலர்கள் யாருமே இந்த ஐபிஎலுக்கு வந்து வரவே மாட்டாங்க, கடைசி நிமிஷத்துல இருக்க அந்த 11 பேருமே பேட்ஸ்மேனா இருந்து அவங்களே தான் பவுலிங் போடணுமோன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாறிட்டாங்க போல. ஏன்னா நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா எஸ்ஆர்ஹெச் அதாவது சன்ரைசர்ஸ்ல ஒரு கேப்டனா 2 வருஷமா இருந்துட்டு இருக்காரு, ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு இருந்தாரு கம்மின்ஸ். அது அவருக்கு இப்போ இன்ஜுரி மேபி இன்னைக்கு வந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அவர் எப்போ விளையாட போறாருன்றது தெரியல. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சாம்சனுக்காக அவங்க விலை கொடுத்து வாங்கின ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவரும் மிஸ் ஆயிட்டாரு. அதே மாதிரி பத்திரனா சிஎஸ்கேல இருந்து வெளியே போனாரு, நல்ல ஒரு பவுலர்ன்றப்போ அவரும் இல்லை. ஸோ சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பவுலரா நம்ம வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கோம்னா எல்லிஸ் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, எங்களுக்கு யார் இல்லைன்னு பரவாயில்ல எல்லிஸ் பார்த்துப்பாருனாங்க. எல்லிஸ் வந்து இப்போ ரூல்ட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹசரங்கா, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலர், அவரும் ரூல்ட் அவுட். இருக்கிற லிஸ்ட் படித்தாலே ஏன்னா நான் இது ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கேன்னு போல. ஆமா அவ்வளவுதான் இருக்குது. பட் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பேட் கமின்ஸ் சொன்னீங்கல்ல, பேட் கமின்ஸ் வந்து ஃபியூ மேட்சஸ் உட்காருவாரு, வந்துட்டாரு. பட் ஃபியூ மேட்சஸ் உட்காருவாருங்கிறதுல அவங்க என்ன இம்பாக்ட் ஃபர்ஸ்ட்னா இனிஷியலா இருக்கக்கூடிய மேட்சஸை வின் பண்ணணும். இதுதான் வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி நான் பேசும்போது எனக்கு அதான் தோணுச்சு. அந்த ஒரு சில டீம்ஸ் வந்து சில டீசென்ட் பவுலிங் அட்டாக் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பெரிய ரன் அடிச்சு அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு பவுலர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க அந்த பாசிட்டிவிட்டியை வச்சு அடுத்து போயிடலாம். அடுத்தடுத்து இப்படியாவது லைக் லாசஸ் வரும், பட் அதை தாண்டி அதை ஒரு பாசிட்டிவிட்டி வச்சு போயிடலாம். பட் பேட் கமின்ஸ் ஒருவேளை ஃபியூ மேட்சஸ் உட்காரும் போது கேப்டன்ஸ் எப்படி இருக்க போகுது? இஷான் கிஷன் பண்ண போற சையத் முஸ்டாக் ட்ரோஃபி பண்ணியிருக்கிறாரு ஜார்க்கண்டுக்காக. கேப்டனா இருக்கும்போது ஒரு 3 ஃபார்மேட் அங்கே ஜார்க்கண்டுக்கு நல்லாவே விளையாண்டாரு. ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபிக்கு இங்கே எஸ்என்ஆர் காலேஜ் கோயம்புத்தூர் வரும்போது ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் கேப்டனா இருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஓகே, அவர் அதை நல்லாவே விளையாடுறாரு. அண்டர் 19 கேப்டனாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, வைஸ் கேப்டனாக இருந்திருக்காருங்கும்போது ஆடிடுவார். பட் பேட் கமின்ஸோட இம்பாக்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த டீம் எங்கேயோ கடந்த ஒரு டீமை திரும்பி மேலே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த விஷயத்த இப்போ இஷான் கிஷனால் பண்ண முடியுமா, இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அந்த ஃபியூ மேட்சஸ் அதுவும் இனிஷியலாக உட்காரங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ நேத்தன் எல்லிஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, சாம் கரன் வெளியில் போய் அங்கேயும் இப்போ அவங்க இல்லாததுக்கும் இங்கே சாம் கரன் இல்லாததுக்கும் என்ன இஷ்யூனா, அகைன் டெத் ஓவர் போடுறதுக்கும் இப்போ ஜடேஜாவை ட்ரேட் பண்ணதுமே சிஎஸ்கேக்கெலாம் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் ஆகும். இப்போ நேத்தன் எல்லிஸ் ஒருத்தவர் மட்டும் தான் அந்த டெத் ஓவரில் போடுறதுக்கான ஒரு ஆளாகும். ஏன்னா கலீல் அஹ்மத் அந்த நியூ பாலில் போட்டு இப்போ கண்டிப்பாக விக்கெட் எடுத்தே கொடுத்தாங்க. கம்போஜும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ நேத்தன் எல்லிஸ் இல்லை, அப்போ யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிற பவுலர்ஸுக்கு வச்சு போடணுமோ அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஏன்னா மேட் ஹென்ரி இருக்காரு, அவருமே அந்த நியூ பால்ல மொதல் ஒரு 2-3 ஓவர் போடுவாரு, 2 ஓவர் போடுவாரு ஓகேங்களா. ஆனா என்ன விஷயம்னா, அவரால் 14 மேட்சஸ் ஆட முடியுமா சேர்ந்த பால்? ஒரு நியூசிலாண்டுக்கே 14 மேட்ச் சேர்ந்த பால் ஆட மாட்டாரு. உங்க லிஸ்ட்ல ஆடம் மில்னெல்லாம் இருப்பாரு. நியூசிலாந்து பவுலர்களுக்கு இஷ்யூவே என்னன்னா அந்த இன்ஜுரி பிரச்சனை அதுதான் இருக்கு. ரெகுலரா ஆடினவங்க ரொம்ப கம்மி. கெயில் ஜிமிசன் நல்லா விளையாடுவார், பட் திடீர்னு இன்ஜுரின்னு போயிடுவாரு. இப்போ மேட் ஹென்ரி, இப்போ சிஎஸ்கே பிரச்சனை அதுதான். இப்போ சாம் கரன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பத்திரனாவும் சாம் கரன் இப்போ இருந்திருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்கள வச்சு டெத் ஓவரில் போட்டுருக்கலாம். நான் பத்திரனாவை சொல்லுவேன், சரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா தான் போட்டார். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரீஸில் அவர் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாருங்கும்போது, ஸோ பத்திரனாவை கம்ப்ளீட்டாக இந்த நேரத்தில் சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹசரங்கா வராது கூட உங்களுக்கு பெரிய இஷ்யூவெல்லாம் இருக்காது. ஆனால் ஆர்சிபியில் ஹெசல்வுட் இல்லைங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டான ஒரு விஷயம் ஆர்சிபி டீமுக்கு. ஏன்னா அந்த 4 ஓவர் தான், எந்த ஓவரில் இருந்தாலுமே அந்த 4 ஓவரில் அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து எப்படி அடிக்க போறாங்கன்ற ஃபேஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஹெசல்வுட் இல்லாத எவ்வளோ இம்பாக்ட். ஏன்னா அந்த 4 ஓவர் அவர் போட போகிறது பவர் பிளேல 3 இல்லை 2 போட்டுருவாரு. அந்த 3-2 போடும்போது 18 பால் உங்களுக்கு 12 டாட் பால் டெத் நியூ பால், அதாவது பவர் பிளேல உங்களுக்கு அதில் 1 விக்கெட் 2 விக்கெட் இனிஷியலாக பவர் பிளேல இருக்கிற ஒரு பிளேயரை எடுத்துட்டாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட். ஸோ மேலே எப்படி கோலியோ அதே போல் கீழே, அதனால தான் அவருக்கு வந்து இந்த ஹேஷ் கார்டுன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா. ஸோ அகைன் நீங்கள் டெத் ஓவருக்கு போடும்போது டெத் ஓவர்லையும் ஒரு கடந்த ஒரு 4 வருஷத்தில் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்காக ரொம்ப நல்லா போட்டுட்டாரு. நான் சொல்கிறது இந்த டாட் பால்ஸ் அப்படிங்கிற ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சின்ன சுவாமியில் அந்த டாட் பால் ரேஷியோங்கிறது ரொம்ப இம்பாக்ட். இப்போ T20 கிரிக்கெட் நான் சொல்ல அந்த 250 270 வரும்போது இப்போ விக்கெட் கவுண்ட்டுங்கிறத தாண்டி அந்த டாட் பால் ரேஷியோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு செமிஃபைனல் T20 வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டாட் பாலோட வேல்யூஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு விக்கெட்டுக்குங்கிறத தாண்டி இப்போ டாட் பால்ஸுக்கு மதிப்பு. ஸோ அது இங்கே ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவாரு, டாட் பாலும் வச்சிருவாரு. தெரியல எப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் ஹெசல்வுட் வந்தாலும் ரொம்ப நல்லது. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக்கப் டெஃபே எடுத்துகிட்டு வருவாங்க. ஜேக்கப் டெஃபே நான் இன்ஜுரி அதை பற்றி பேச வரல, பட் எப்படி போட போகிறாரு, ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஐபிஎல் அதுவும் சின்ன சுவாமியில் போடணும், அந்த லென்த்தை பிடிக்கணும்.
ஸோ கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி இந்த கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹேசல்வுட் இருக்கக்கூடிய இம்பாக்டில் கொஞ்சமாவது ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆர்சிபி அகைன் அந்த கப்பை டிஃபெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே இந்த வருஷம் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். பட் ஆனால் இந்த தடவை வந்து அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பின்னாடி நம்ம அவங்களை பற்றி பேசும்போது பேசலாம். பட் ஆனால் ஹேசல்வுட் இல்லாத பெரிய ஒரு இழப்பு. இப்போ சாம் கரன் அங்கே வராது என்ன பிரச்சனையாகும் ஆர்ஆருக்கு அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு போன வருஷம் 6 மேட்சஸ் அவங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 3 ஓவரில் தோற்றுருப்பாங்க. 6 ரனில் தோற்றுருப்பாங்க, 10 ரனில் தோற்றுருப்பாங்க, 1 ரனில் தோற்றுருப்பாங்க, சூப்பர் ஓவர் போய் தோற்றுருப்பாங்க. 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 6 மேட்ச் அவங்க தோற்றுருக்காங்க. ஒருவேளை அந்த 6 மேட்ச் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ் போயிருந்திருப்பாங்க. ஹெட்மேரால் அது முடியல. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ ஜடேஜாவை கொண்டு வந்திருக்காங்க, பர்ஃபெக்ட். இப்போ சாம் கரன் இடத்துல இருந்திருந்தாருன்னா பவுலிங்காவது விடுங்க. சாம் கரன் வந்து பவுலிங் போடுறாரோ இல்லையோ, டெத் ஓவரில் எப்படியாவது ஏதோ நேபாளுக்கு போட்டாரு வச்சுக்கோங்க. பட் பேட்டிங்கில் எனக்கு சாம் கரன் இப்போ இங்கிலாண்டில் வில் ஜாக்ஸ் கூட சேர்ந்து அவர் அடிச்சு கொடுத்தாரு. 23 ரன்ஸ் ஒரு வேல்யூபிளான ரன்ஸ். அவரால் அவர் என்ன சொல்கிறது, ILT20 போய் கிரிக்கெட் பேட்டிங் அங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்ல மாட்டேன். பட் அங்கே நல்லா விளையாண்டார், 100ஸ்லாம் அடிச்சாருங்கும் போது ஸோ இந்த இடத்துல அவங்கள்ட்ட அந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. இப்போ சாம் கரனுக்கு அவங்க என்ன ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க, ஐயோ டானவன் ஃபெராரை ஆட வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் காம்பினேஷன் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்படுறது ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் நான் நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஸோ ரொம்ப நம்பிக்கையாக எடுத்த ஒரு பவுலர். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவுலர். ஸோ அவரும் இப்போ மிஸ் அப்படின்றப்போ அது டெல்லிக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும்? இப்போ ஆக்சுவலி இந்த ஐபிஎல்ல வந்து ஹெவி டீம்னு மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. பட் நான் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் சொல்லுவேன். எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்த 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 பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார்க் இல்லை. இப்போ ஸ்டார்க்கை வச்சு நீங்கள் யாரை, ஸ்டார்க்கு தான் நான் சொல்லுவேன். ரெட் பாலில் ஸ்டார்க் ஹியூஜ். பட் ஒயிட் பாலில் வரும்பொழுது ஸ்டார்க்கு அந்த ஸ்டார்க்னாலும் பட் ஆனால் இன்னும் ஸ்டார்க்னா ஒரு டெட்லியான ஒரு பவுலர், ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். போன வருஷம் ஐபிஎல் கூட அந்த டெத் ஓவர்ஸ்லையுமே அவரால் நல்லா போட முடிஞ்சது, ஒரு கம்பேக் கொடுக்க முடிஞ்சது. அப்படிங்கும்போது ஸ்டார்க் இல்லாத ஒரு அதான் சொல்ல அந்த பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஒன்று இருக்குல்ல, அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அது அங்கே உடஞ்சிடக்கூடாது. இருக்காங்க, முகேஷ்குமார் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நட்ராஜன் வச்சுருப்பாங்க, இருக்கலாம். பட் ஸ்டார்க்கை கண்டிப்பாக ஹெவியாக மிஸ் பண்ணுவாங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேகேஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இவர் வந்து மிஸ் ஆயிடுச்சு சொல்லி, பத்திரனா வந்து இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி இவரெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி இந்தியன் டீமில் எல்லா மேட்ச்லேயும் கேப்டன் இருக்காரோ இல்லையோ இவரை வச்சாது எப்படியோ டீமை கொண்டு போயிடலான்னு சொல்லி எல்லா மேட்சுமே ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாங்க ஹர்ஷித் ராணாவை. ஸோ அவரு இப்போ இந்த ஐபிஎல்ல மிஸ் ஆகுறதுன்றது அவருக்கு இது டீமில் இருக்காங்களோ இல்லையோ தாண்டி ஹர்ஷித் ராணாக்கு இது எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும் இது வந்து ஃபியூச்சரில்? இப்போ ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேகேஆருக்கு போடும்போது அவரோட இந்த நியூ பால் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நிப் ஆகும், ஒரு மாதிரி கட் ஆகும். அவரும் எனக்கு வைபவ் ஆராரா இவருக்கு முன்னாடி வைபவ் ஆராரா நல்லா போட்டிருந்தாரு. ஹர்ஷித் ராணா கேகேஆருக்காக நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போது நீங்கள் கேட்டது தான், கேகேஆரை தாண்டி ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு 14 மேட்ச்சு. இப்போ வேறு ஏதாவது ஒரு பவுலர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா திரும்ப அவர் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்பினேஷன் உடையும். ஹர்ஷித் ராணா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அந்த இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கல்கட்டா ட்ரையாக கொடுக்குறாங்க, அங்கே வந்து ஸ்பின்னரே உங்களுக்கு 20 ஓவர் போட வைக்கலாங்கிற விக்கெட்லையும் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹர்ஷித் ராணா மிஸ் பண்ணுவாங்க. காம்பினேஷனில் ஒரு அடி விழும். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜுரி ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, இந்த முக்கியமான பவுலர்ஸ் வந்து 4 ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ்லாம் மிஸ் ஆகும்போது அவங்களோட இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த மேட்சஸில் பின்னாடி அது பாதிக்கும். ஏன்னா மிஸ் ஆன பவுலர்ஸ் எல்லாமே இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. ஓகே சும்மா வச்சு போனோம் வந்து பேக்கப்ல 2 ஓவர் போடுற மாதிரி வச்சு போன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே முதல் ஓவர் போடக்கூடிய ஆட்கள், கடைசி 2 ஓவர் போடக்கூடிய ஆட்கள். இந்த முதல்ல இருக்க 6 ஓவர் லாஸ்ட்ல இருக்க 6 ஓவர் போடக்கூடிய ஆட்களாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்கறல சொன்னீங்களே, அதாவது லைக் டு லைக் கூட சில பேருக்கு அமையாது. அப்போது ஹேசல்வுட் ஜேக்கப் டஃபி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இல்லை இன்னொன்று ஆர்சிபிக்கு போன இங்கிடியாவது இருந்தாருங்கிறது இங்கிடி இருந்தார். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸில் இங்கிடி இருக்காரு. ஸ்டார்க்கோட வேலையும் ஃபஸ்ட் ஒரு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டில் அவர் வராரு. இந்த பக்கம் உங்களுக்கு நீங்கள் ஆகாஷ் தீப், அதோட கார்த்திக் தியாகி இப்படின்னு கேகேஆரில் இருக்கிறாங்க ஒரு ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கேமை பார்த்தவங்க இருக்காங்க. கார்த்திக் தியாகி அலி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு மாதிரி அந்த லாக்டவுனில் நடந்த ஒரு மேட்ச்சில் ஷார்ஜாவில் வந்து ஒரு லாஸ்ட் ஓவரில் சூப்பராக போட்டு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. பட் இருந்தாலும் ஹர்ஷித் ராணாவோட இம்பாக்ட் எனக்கு நியூ பால்லையும் போடணும், செமி நியூ பால்லையும் போடணும், டெத் ஓவர்லையும் போடணும், 140 கிளாக்ல பவுன்சர்ஸ் நெயில் பண்ணுவியா, ஸ்லோ ரன் போடுவியா, அது ஹர்ஷித் ராணா பண்ணுவார். ஹர்ஷித் ராணா நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரியான ஒரு பவுலர் கேகேஆருக்கு கிடைப்பாரா அப்படின்னா அது பார்ப்போம். ஆகாஷ் தீப் நியூ பாலில் போட்டுருவார். பட் இன் டெத் ஓவர்ஸ் அப்படிங்கும்போது டவுட். பட் கார்த்திக் தியாகி வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரா அப்படிங்கிறது டவுட். நான் பார்த்தது கிடையாது. ஆனால் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லைக் டு லைக்குமே பிரச்சனைங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற டீம். ஆனால் அதே மாதிரி
இன்ஜுரி இல்லாத ஒரு டீம் தான் யாருன்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. ஆனா அதே மும்பை இந்தியன்ஸ்ல இன்னைக்கு நிறைய கிரிக்கெட் பேஜஸ்ல போடும்போது மும்பை இந்தியன்ஸ்ல இன்னும் அஃபிஷியலா எல்லாரும் வந்துட்டுன்னு போட்டாங்க. இன்னும் பும்ரா மட்டும் அந்த செட்டுக்கு வரல, அந்த பிளேஸுக்கு வரல, இன்னும் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வரலன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பும்ரா மேபி இன்னும் அந்த ஃபிட் ஆகலை, முதல் 2 மேட்ச்சுக்கு வரதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ்ல பவுலிங் லைனப் இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஆனா பும்ரா இல்லாததை சரி செய்ய முடியுமா அந்த முதல் 2 மேட்ச்? சிம்பிள்ங்க, சீட் கோடுங்க. பும்ரா இஸ் பும்ரா. உங்களால வித்தவுட் பும்ராவோட பவுலிங், வித்தவுட் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் உங்களால யோசிச்சு பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியும். நான் இப்போ ஹேஷ்வுட் சொன்னது தான், பவர் பிளேல எனக்கு ஒரு 2 ஓவரில் ஏகப்பட்ட டாட்ஸ் இல்லை மொத்தமாகவே உங்களுக்கு ரிதம் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவார். டெத் ஓவரில் நீங்கள் 4 ஓவருக்கு நீங்கள் 60 அப்படின்னும் போது அதை 4 ஓவர் 24 பால் எடுத்துக்காதீங்க, 12 பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா பும்ராவோட அந்த 2 ஓவர் நீங்கள் வந்து 10ல் 0.0001% தான் ஒரு ஓவர் ஆடிவிடும். ஸோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. பும்ரா இல்லைன்னா அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இப்போ அஸ்வினி குமார்லாம் இருக்கலாம். பட் பும்ரா இஸ் பும்ரா தான். பட் ஆனால் இந்த நியூஸ் உண்மையாகிடக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. இன்னொன்று, பும்ரா மேக்ஸிமம் லேட்டாக தான் உள்ளுக்குள்ளே எப்பயுமே வந்து ஜாயின் ஆவார், இதேமாதிரி லேட்டாக என்ட்ரி ஆவாருங்கிற வேண்டிக்கோங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடக்கூடாது. இது செய்தியாகவே இருந்தாலே சந்தோஷப்பட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே அதில் பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பும்ராவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெவி பேட்டிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க, பட் இருந்தாலும் பும்ராவோட இம்பாக்ட் தேவை. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசும்போது ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்ம ஒரு 2 விஷயம் பார்க்கலாம். 2025 ரோஹித் சர்மாவோட என்ட்ரன்ஸ் பிக் ஒன்று போடுறாங்க, ஒரு மும்பை இந்தியன்ஸில் நிற்கிற மாதிரி பிக். 2026 கையில் அந்த ஒரு ஃபயர் கன் மாதிரி வச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஈவெண்ட்டில் ரோஹித் சர்மாவோட பிக் ஒன்று போடுறாங்க. ஸோ இந்த 2 வித்தியாசத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ ஃபிட்னஸ் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப தேவை. அது ரோஹித் சர்மாவோட ஃபோட்டோஸும் சொல்லுது, ரோஹித் சர்மாவும் அதான் சொல்கிறாரு. கிரிக்கெட் ஆடுறதுக்கு கிரிக்கெட்டிங் ஃபிட்னஸ் அப்படின்னு வச்சுட்டு முடியாது. நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுங்கள். அந்த கல்ச்சர் வந்து ஒரு தோனிக்கிட்ட இருந்தது, தோனிக்கிட்ட தாண்டி டீம்கிட்ட இல்லாமல் இப்போ கோலி இருக்கும்போது கோலி இருந்து டீமுக்கிட்ட அது மாதிரி எல்லா பிளேயர்ஸுகளும் அந்த ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறினாங்க, கிரிக்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ அது ரோஹித் சர்மா உங்களுக்கு தெரியும் ஃபிட்னஸ் வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்போவும் சொல்கிறேன், ரோஹித் சர்மா அந்த இடையில இந்த நியூசிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. ஸோ தலை பெருசாக இருந்துச்சு, உடம்பு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ ரோஹித் சர்மா பார்க்கும்போது ஃபேஸஸ் கரெக்டாகி, உடம்பு சரியாக கரெக்டாகி, இப்போ ஐசிசி அந்த T20 வேர்ல்டு கப் அம்பாசிடராக இருக்கும்போது இப்படிலாம் ரோஹித் சர்மா மாற முடியுமா? லைக் அது 2010 இந்த T20 வேர்ல்டு கப் அந்த டைமில் 7 இல்லை, அந்த 2010 அந்த ஒரு T20 வேர்ல்டு கப் 200லாம் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு பாடி ஃபிட் இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு ரோஹித் இருந்தார். 2010 T20 வேர்ல்டு கப் அப்போது ஒரு ரோஹித் சர்மா இருந்தார். எனக்கு அந்த ஒரு ஃபீல், ஒரு பீச்சில் இப்போ அது எந்த இடம் மால்தீவ்ஸா தெரில, அங்கே திரும்பி நின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதெல்லாம் ரோஹித் சர்மாவான்னு டவுட் இருந்துச்சு. ஸோ இந்த ரோஹித் சர்மா மேபி ஒரு முன்னாடியே பார்த்துருந்தா எந்த விதமான பேச்சுகளும் இதுகளும் இருந்திருக்காது. பட் வேற மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த 2026 IPL இந்த டீம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்காங்க. பிளேயர்ஸ்லேருந்து பவுலர்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா செட்டில்டாக இருக்காங்க, வெல் செட்டில்டு டீமாக இருக்காங்க. ஒருத்தன் இல்லைனா கூட மீதி இருக்க 10 பேர், அந்த 10 பேரில் ஒருத்தர் இல்லைனா மீதி இருக்க 9 பேர், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் விளையாடக்கூடிய அணியாக இந்த ஒரு டீம் இருக்காங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் ஆடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி எனக்கு எல்லாரும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் சொல்லுவாங்க. பட் நான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எனக்கு என்னமோ அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு மேலே KL ராகுல், மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு அப்புறம் வந்து மில்லர் இருக்கார். கீழே பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இன்கேஸ் வந்துட்டாருன்னா ஸ்டார்க் இல்லைனாலும் இங்கிடி, குல்தீப் யாதவ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் யாதவா இல்லை நட்ராஜனா, ஸோ அப்படின்னு போகலாம். இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி IPL ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு டாப் ஆர்டர்லேயே உங்களுக்கு 10 மிஸ்டேக்காவா இல்லை பெண்டகெட்டா அப்படின்னு 2 அவங்க கண்ட்ரியில் அவங்க ஒரு மாதிரி பிரதான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்கும் போது இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் தாண்டி இந்த டீமை கொஞ்சம் பாருங்கப்பா, இந்த டீம் கொஞ்சம் நல்லா இருக்காங்கப்பா, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கப்பா, மேட்சை திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடியவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த டீம் எனக்கு தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் தோணுது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு பேருன்றனால டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கப்பும் அவங்க இது வரைக்கும் வின் பண்ணவும் இல்லை அப்படிங்கும்போது, ஸோ எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஹேமங் பந்தானி ஸோ நல்லா ஸ்கவுட் பண்ணி அந்த ஒரு டீமை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, ஸோ இந்த டீம் ஆன் பேப்பரில் குட்டாக இருக்கிறாங்க. குட்டுங்கிறத தாண்டி ஹெவியாகவே இருக்காங்கிறதுனால நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தென் அக்ஷர் பட்டேல் இந்தியாவுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தார். அவர் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணுறதோ அவருக்கு எல்லாமே
சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த விஷயத்த அவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஸோ இந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் பார்த்தா இட் வில் பி ஹாப்பி கண்டிப்பாக. அவங்க அடுத்தது மும்பை இந்தியன்ஸ். ஆப்வியஸ்லி ஆன் பேப்பரில் எப்பயுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பட் அவங்க தான் கஷ்டப்பட்டு செமிஃபைனல், அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைனல் போனால் ஓகே, பட் அவங்க கஷ்டப்பட்டு செமிஃபைனல் போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு தொடர் கதை அது. அதே மாதிரி இந்த டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகுன்றது தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பிளேயர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரூல்ட் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ அது போக இப்போ ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு ஒரு புது கட்டமைப்பில் இந்த ஒரு டீம் உருவாகுது. இந்த டீமால் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியுமா, இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஈகராக வெயிட் பண்ணுறேன். இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னா இந்த டீம் சொல்லுது. ஆன் பேப்பர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை வந்து அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இருக்காங்க பிளேயர்ஸ், பட் ஆனால் அந்த பிளேயர்ஸ் என்ன எப்படி பண்ண போகிறாங்க. இந்த வருஷமும் ஆர்சிபி அதே தான். பட் என்ன ஒரு விஷயம்னா அந்த பிளேயர்ஸ் வச்சு அதே டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு டெம்ப்ளேட்டில் பண்ண போகிறாங்களா. அப்புறம் ஆர்சிபி அது மாதிரி தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. கேகேஆர் அவங்க பவுலிங்கில் அவங்க அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அங்கேயும் சில பல கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. நரேன் மேலே வருவாரா, அப்புறம் ரகுவன்ஷி நீங்கள் கீழே தான் இறக்கி விடுவீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஜிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன வருஷம் பிளே ஆஃப் பண்ண டீம்ஸில் வந்து அவங்க கோர் செட்டில்டு, பட் அதே பிளேஸ் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா. ஸோ உங்களோட கேள்விக்கு ஆர்சிபி, சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச், குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆர், இந்த ஒரு 5 டீம் இருக்காங்களே, இந்த 5 டீம்லேயே இந்த பவுலிங் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த 5 டீமும் சர்ப்ரைஸ் எப்படி பண்ண போகிறாங்க, இவங்கள பவுலிங் அட்டாக் எப்படி பண்ண போகுது. இப்போ டாஸ் இந்த பக்கம் அவங்க பக்கம் விழலை, நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை தான் நான் இவங்க கிட்டேருந்து இந்த டீம் எல்லாமே நான் பார்க்கணும். வின் பண்ணியிருக்கலாம், பிளே ஆஃப் போயிருக்கலாம், பட் இந்த டீம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி சிஎஸ்கே, நம்ம சிஎஸ்கே பற்றி பேசியே ஆகணும். என்னென்னா இவ்வளோ நாள் வந்து சிஎஸ்கே அப்படின்னாலே ஒரு 35+30+ இருக்கியா நீ வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேல ஆன்போர்ட், நல்லா பேட்டிங் பண்ணுற பவுலிங் பண்ணுற தாண்டி 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சிஎஸ்கே வரவேற்கிறதுன்னு பேசப்பட்ட காலம் ஒரு காலம் இருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, வயது அதிகமானவர்கள்லாம் சிஎஸ்கேல தான் இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணோம்னா 2026 எல்லாமே சின்ன சின்ன பசங்க, யங் பிளேயர்ஸ்லாம் அதிக விலை கொடுத்து எடுக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் உருவாகும். நான் ஒரு பெரிய பிராண்டுக்கு விளாட போகிறேன், சிஎஸ்கேன்ற ஒரு பிராண்டுக்கு, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்து என்னை எடுத்திருக்காங்க, ஸோ அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி விளாடணுன்ற ஒரு ப்ரெஷரோடு அவங்களாம் உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வச்சு சிஎஸ்கே எப்படி ட்ரெயின் பண்ணி அந்த கட்டத்தை நோக்கி போவாங்க. ஸோ இது வந்து இந்த கிரிக்கெட்டர்ஸ்களுக்கு ஒரு பார்ட் அண்ட் பார்சல். ஸோ இதுக்குள்ளே அவங்க வந்து விளையாண்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கம்யூனிகேட் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அப்படி தான் எடுத்து வருவாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட். இப்போ பிரசாந்த் வீர் இருக்கார்ல, பிரசாந்த் வீர் ஜடேஜாவோட ரோல் பண்ண போகிறாரு. 4 ஓவர் ஜடேஜா 4 ஓவர் போட்டதில்லைன்னு கூட வச்சுக்கோங்க, பட் அந்த போட 3 ஓவர் மிடில் ஓவர்ஸில் வருவார். எல்லாரும் மிடில் ஓவர்ஸில் சில பேர் ஆக்சிலரேட் இப்போ அழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த 4 ஓவர் ஒரு வேளை பிரசாந்த் வீர் சரியாக போடுறேன்னா, ஸோ முன்னே ஃபேன்ஸ் பேக் பண்ணாங்க, பட் இப்போ வந்து ஃபேன்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. போன ஒரு அஸ்வினுக்கு நடந்துச்சு, அந்த அஸ்வினு டோட்டலாகவே ஒரு நெகட்டிவ் நடந்துச்சு. திரும்பி அவர் வந்து டீமில் வெளில வச்சு திரும்ப அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு பாருங்கள், பிரசாந்த் வீர் அதை எப்படி தாங்க போகிறாரு. பிரசாந்த் வீர் நல்லா பண்ணிட்டாருன்னா ஓகே, அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. அடி வாங்க, ஓரளவு ஏதாவது தப்பாக பண்ணிட்டாருன்னா அடி, திரும்ப அகில் ஹுசைனை உள்ளே கொண்டு வரணும், ஸ்ரேயாஸ் கோபால் உள்ளே கொண்டு வரணும். அண்ட் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் தலைவா ஆகணும். ஐபிஎல்னாலே ப்ரெஷர். ஸோ ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸுக்கு ஆட போகிறாங்கிறது ஒரு ப்ரெஷர். நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா நீங்கள் நல்ல கிரிக்கெட்டர் கிடையாது. ப்ரெஷரை யார் நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்க தான் நல்ல கிரிக்கெட்டர், அவங்க தான் எல்லாமே எல்லாமே எல்லாமே. ஸோ அதனால் இந்த ப்ரெஷரை அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இதுலேருந்து அவங்க நல்லா விளையாண்டு தான் ஆகணும். அதுதான் அவங்களுக்கான ப்ராஜெக்ட். அதான் இந்த தடவை அவங்க பண்ணி ஆகணும்.